இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா 8000 இமேஜ் பேட்டரி இருக்குது, AMOLED டிஸ்பிளேயும் தராங்க. POCO M8 Power. இந்த பவர் ஃபோனை பற்றி ஒரு அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த பதிவில் நான் பார்க்குறேன். சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாமே வந்து காண்பிக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் POCO M8 Power. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த POCO M8 Power வருது. பாக்ஸுக்கு முன்னாடி இந்த ஃபைன் டீட்டெயில்ஸ்லாம் தந்திருக்காங்க. பட் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து காண்பிக்கிறேன். மேட் இன் இந்தியா ஸ்மார்ட் ஃபோன் இது. எங்கிட்ட இது பிளேஸ் ஆரஞ்ச் 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கலர் கவர் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் தந்திருக்காங்க. இந்த கிரே கலரில் ஒரு நல்ல ஒரு கேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ இந்த ஃபோனை வந்து வெளியெடுக்கலாம். எங்கிட்ட இருக்குது இந்த பிளேஸ் ஆரஞ்சுங்கிற இந்த கலர். இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த கலர் எனக்கு இந்த மொத்தம் 3 கலரில் இந்த ஃபோன் வருது. பிளாக், அப்புறம் வந்து ஒரு அக்வா ப்ளூ, க்ரீன், அந்த மாதிரி ஒரு கலர், அப்புறம் வந்து இந்த ஆரஞ்சு கலர். ஸோ எனக்கு பிடித்த மாதிரி இந்த ஆரஞ்சு கலர் வேரியன்ட். உங்களுக்கு இந்த 3 கலரில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 8000 mAh இருந்தால் கூட எனக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்ப ஹெவியாக தெரியல. பட் டிசைன் பற்றி நான் வந்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்த்தலாமா? 45 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அதுக்கான USB Type-C கேபிள் பாக்ஸுக்குள்ளே இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த POCO ஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மாடியூலை சுற்றி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி தந்திருப்பாங்க. இதுலேயும் வந்து அதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. POCO பிராண்டிங் வந்து அதில் வருது. 8.4 mm திக்னஸ், 225 grams வெயிட்ல வருது. பட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. 8000 mAh பேட்டரி இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஹெவியாக தெரியல, ஏன்னா வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு IR பிளாஸ்டர் கிடைக்குது. கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ், சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான். USB Type-C போர்ட், மைக் மற்றும் சிம் ட்ரே. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு சிம் ஒரு மைக்ரோ SD கார்டு போடலாம். ஹைப்ரிட் டூவல் சிம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன். ஸோ இந்த மாதிரி டிசைனில் POCO M8 Power வருது. SAR Value லிமிட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து நிறையவே தந்திருக்காங்க. சின்ன சின்ன கேம்ஸ் அதெல்லாம் வந்து தந்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம். FM ரேடியோ கிடையாது, NFC கிடையாது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சர் தராங்க, ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. Now let's talk about the display. 6.9 inch பிக் டிஸ்பிளே வந்து கிடைக்குது. AMOLED டிஸ்பிளே இது. 120 Hz refresh rate வருது. டச் சாம்பிளிங் வந்து பார்த்தீங்கன்னா 240 Hz வரைக்கும் போகுது. பீக் பிரைட்னஸ் வந்து 1800 nits பிரைட்னஸ். அவுட்டோர் விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது. DCI-P3 கலர் கேமரா வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. வெட் டச் 2.0 இதுவும் இருக்குது. ஸோ லைட்டாக ஃபிங்கர் வெட்டாக இருந்தால் கூட அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஸ்பிளேயில் கார்னிங் கோரில்லா 7i ப்ரொடெக்டிவ் லேயரும் தராங்க. டிஸ்பிளே குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்குது. ஸோ மூவிஸ் பார்க்குறதுக்கு, கேம்ஸ் விளையாடும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலர் அவுட்புட் வந்து கிடைக்குது. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்கு ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து தந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2026 வந்து பார்த்தீங்கன்னா பல சிப்செட் ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பல ஃபேக்டர்ஸ்னால உங்களுக்கு வந்து ஃபோன்கள் விலை ஜாஸ்தி ஆயிடுச்சு. பெர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த விலைக்குன்னு பார்க்கும்போது, கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர்ஸ். இப்போ வந்து இந்த 2026 இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 4 Gen 4 வந்து தந்திருக்காங்க. இது வந்து கம்பேரபிள் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Dimensity 6300 6400க்கு கம்பேரபிளான ஒரு சிப்செட் இது. 6GB RAM 8GB RAM வேரியன்ட்ஸ் வந்து கிடைக்குது. ரெண்டுலையுமே வந்து உங்களுக்கு 128GB ஸ்டோரேஜ் வந்து தராங்க. LPDDR4X RAM UFS 2.2 ஸ்டோரேஜ் வந்து கிடைக்குது. இது பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெவி கேமிங்கான ஒரு டிவைஸாக நீங்கள் வந்து இதை பார்க்காதீங்க. ஒரு கேஷுவல் கேம்ஸ் விளையாடுறதுக்கு, நிறைய மீடியா கன்சம்ஷன் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு, UPI பேமெண்ட் பண்ணுறதுக்கு, நார்மல் யூஸ் கேஸஸ்க்கு வந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இது. கேம்ஸ் விளையாடலாம். கேஷுவல் கேம்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஹேண்டில் ஆகும். ஹெவி கேம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ டு மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் வச்சு விளையாடலாம். பட் ஃபுல் ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயில்டாக நான் வந்து சொல்கிறேன். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து 50 MP கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு கேமரா செட்டப் தான். 8 MP கேமரா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. கேமரா வந்து சாம்பிள்ஸ்லாம் இப்போ காண்பிக்கிறேன் பாருங்கள். ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயில்டாக இன்னும் நிறைய கேமரா சாம்பிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். 2 days 3 days வந்து அந்த ஃபுல் ரிவ்யூ வரும். 4K வீடியோ கிடையாது. 1080 30 FPS தான் மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியும்.
பேட்டரி தான் வந்து இதோட கீ ஹைலைட். 8000 mAh பேட்டரி 45 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு வருது. எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ரெகுலர் நார்மல் யூஸுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்து நல்லாவே ப்ராமிஸ் பண்ணுறாங்க. 4 இயர்ஸுக்கான மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட், 6 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆண்ட்ராய்ட் 16 வருது, ஆண்ட்ராய்ட் 20 வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து அப்டேட் எதிர்பார்க்கலாம். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 2 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் கிடைக்குது. ஸோ ஒரு லாங் டேர்ம் யூஸுக்கு ஒரு அப்டேட் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதான் வந்து இந்த POCO M8 பவரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ. இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ நான் வந்து போடுறேன். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அந்த வீடியோவில் அதில் வந்து பற்றி நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ POCO M8 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 22,000 கிட்ட வந்து விற்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் வந்து இந்த POCO M8 பவரும் வரும்னு நான் நினைக்கிறேன். பட் அஃபிஷியல் ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சவொடனே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதனால தான் நான் வந்து ரிவ்யூ நான் வந்து இப்போ போடல. எனக்கு ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் அதோட வேல்யூ ஃபார் மணி இந்த 2026 இதோட வேல்யூ ஃபார் மணி எப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் த ப்ரைஸ் அப்டேட். அது வந்த பிறகு ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்குது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் சேனல் சர்ச் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் விடை பிரதேஷ்ராஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பாரு. கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங்.